ஏர்போர்ட்ல எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனால நீங்க வந்து கேஜெட்ஸ்ன்னு மட்டும் இல்லாம எதுவுமே வந்து நீங்க ஏர்போர்ட்ல வாங்காம இருக்கிறதா வந்து பெட்டர். உங்களுக்கு வந்து நீங்க ஃபுட்டுமே நீங்க ஏர்போர்ட்ல நீங்க செக்யூரிட்டி செக்ஷன்லாம் நீங்க வந்து போறீங்க அப்படி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஃபுட் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி ஆனா நீங்க உங்களோட ஓன் பாட்டில் வந்து நீங்க எப்பவுமே எடுத்துட்டு போய்க்கோங்க. நீங்க அங்க போயிட்டு அங்க ஃபவுண்டைன்லாம் வச்சிருப்பாங்க, வாட்டர் டேப் இதெல்லாமே இருக்கும். ஸோ தண்ணியும் வந்து நீங்க அங்க ஃபில் பண்ணிக்கலாம். நீங்க தண்ணி ஒரு பாட்டில் வாங்கணும்னா கூட உங்களுக்கு வந்து ₹100 அந்த மாதிரி வரும். அதுவே வந்து ரேட் ரொம்பவே ஜாஸ்தி தான். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல நீங்க வந்து சிம் கார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதாவது நீங்க ஒரு வேற கண்ட்ரி நீங்க போறப்ப அந்த கண்ட்ரியோட லோக்கல் சிம் கார்டை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் வந்து நீங்க ஏர்போர்ட்ல வாங்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க வெளியே போய் லோக்கல் ஏரியால இல்லாட்டி ஏதாவது ஒரு கடையில அந்த லோக்கல் கடையில நீங்க வாங்குறத விட ஏர்போர்ட்ல வாங்கினே உங்களுக்கு வந்து 50% 40% வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நீங்க ஏர்போர்ட்ல நீங்க நார்மலாவே ஏர்போர்ட்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லயுமே உங்களுக்கு வந்து வைஃபை இருக்கும். ஸோ நீங்க அந்த வைஃபை வந்து நீங்க போனோடனே ஃபர்ஸ்ட் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வைஃபை வந்து சும்மா லாகின் உங்களோட மொபைல் பாஸ்வேர்ட் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் அதாவது நீங்க ஏர்போர்ட்ல கேப் புக் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து அதை வைஃபை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஏர்போர்ட் விட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல எந்த லோக்கல் ஷாப் இருக்கோ அங்க போயிட்டு நீங்க சிம் கார்டு வாங்குறது தான் பெஸ்ட். சிம் கார்டு வாங்குறது ஏன் பெஸ்ட் அப்படின்னா நீங்க உங்களோட ஓன் சிம் அதாவது நீங்க இந்தியன் சிம் வச்சு நீங்க வந்து ₹1000 ₹1500 நீங்க ரீசார்ஜ் பண்றதுக்கு அந்த கண்ட்ரி போயிட்டு அந்த கண்ட்ரியோட லோக்கல் சிம் கார்டு நீங்க வாங்குறப்ப ₹500 ரீசார்ஜ் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு 10 நாளைக்கு உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் இல்லாட்டி ஒரு வாரத்துக்கு வந்து அன்லிமிட்டட் நெட், அன்லிமிட்டட் கால்ஸ், இன்டர்நேஷனல் கால்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதனால நீங்க அந்த எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த கண்ட்ரியோட சிம் கார்டு